ஹாய்! இன்னைக்கான லஞ்ச் கொள்ளுப்பருப்பு, கொள்ளு ரசம், முருங்கைக்கீரை பொரியல். நல்லா வாஷ் பண்ண கொள்ளுப்பருப்பு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் விட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோட பருப்பு தண்ணியும் தக்காளியும் ரசத்துக்காக வச்சுட்டு ஒரு பேன் ஹீட் ஆனதும் கொத்தமல்லி, சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு புளி லைட்டாக ஆட் பண்ணி சூடு ஆறுனதும் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா பருப்பு ரெடி. ரசத்துக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்குறோம். வதங்கினதுக்கப்புறமா பருப்பு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி, சீரகம் 2யும் பொடி பண்ணி போட்டுக்கிறோம். கொத்தமல்லி இலை தூவி நல்லா கொதி வந்ததும் இறக்கணுன்னா ரசம் ரெடி. கீரை பொரியலுக்கு பேன் சூடானதும் ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா சேர்த்து விட்டுக்கிறோம். முருங்கைக்கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் ஆனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலர் மாறாமல் இருக்கும். அப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் திருவி போட்டு எடுத்தோன்னா பொரியல் ரெடி. தேங்க்யூ.